சாமி கும்பிட்டோன்னா வந்துருவோம். வாடா. அப்பத்தா நமக்கும் சாமிக்கும் எப்பயும் 7ஆம் பொருத்தம் தான். நீயே போயிட்டு வா. ஏ செந்தூர், அப்படிலாம் சொல்லக்கூடாதியா. உன் கல்யாணத்துக்கு தானே பூ போட்டு பார்க்க போறோம். வாயா. என் கல்யாணம் இருக்கட்டும். முதல்ல எங்கன்னா கணபதி பூ போட்டு பாருங்க. அதுக்கு பிறகு எனக்கு பார்க்கலாம். இப்படியே பேசிக்கிட்டே இரு. உனக்கு நல்லா சாமி அடிப்புல தான் கிடப்பா. வரவே மாட்டோம்னே உன்னைய வர வச்சிருச்சு பாத்தியா. சாமி எம்புட்டு துடியான சாமின்னு இப்பவாது தெரிஞ்சுக்கோ. ஆமையா ஆமையா, ரொம்ப துடியான சாமி தான். ஏதாயி இங்க வாத்த. நல்லா சாமியை கும்பிட்டு இதுல ஒரு பூ எடுதாயி. அப்பனே முருகா, என் பேரனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. என்னங்க? நான் நினைச்ச மாதிரியே எடுத்துட்டேன். நீ மகராசியா இருக்கணும் தாயி. வா வா, ஒன்றும் ஆகாது, எல்லாம் அவன் பார்த்துக்கிடுவான். துணைக்கு கூட யாருமே இல்லாம எத்தனையோ நாள் பார்டர்ல தனியா இருந்திருக்கேன். அப்பெல்லாம் கூட நான் பயந்ததே இல்லை. ஆனா என்னன்னே தெரியல, இன்னைக்கு ஒரே படபடப்பா இருக்கு. வாங்கிக்கோ. சொன்னா நம்ப மாட்டேன். 23 வருஷமா இதே ஊர்ல தான் இருக்கேன். ஆனா உன்னை பார்த்த பிறகுதான் இந்த ஊரே இம்புட்டு அழகுன்னு தெரிஞ்சு. உன்னை பார்த்ததுல இருந்து ஏதோ பைத்தியக்கார மாதிரி உன் நினப்பாவே சுத்திட்டு இருக்கேன். சத்தியமா தங்கம், நான் கூட நினைச்சிருக்கேன் ஏன்டா இந்த பிள்ளைங்க பின்னாடி பயலுக நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னு. ஆனா அந்த சுகம் இருக்கு, கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காது. இவ்வளவு ஏன் உன் மேல காதல் வந்த பிறகுதான் எனக்கு கனவே வர ஆரம்பிச்சிருக்கு. அன்னைக்கு நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. அதுக்காக நீங்க சொல்லதுக்குலாம் என்னால தலையாட்ட முடியாது. எனக்கு இந்த காதல் அது இதெல்லாம் பிடிக்காது. உண்மையை சொல்லு, என்ன உனக்கு பிடிக்கல? இங்க நிமிந்து பார்த்து சொல்லு. பிடிக்கல போதுமா?
ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது தான் பொம்பளைங்க வழக்கம்னு கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனால் இப்போ தான் நேரில் பார்க்கேன். இங்க பாருங்க, நீங்களா மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு லூஸ் மாதிரி போலம்னா அதுக்கு நானா பொறுப்பு? லூசு தாண்டி. கூடவே இருந்தவன் தலையே இல்லாமல் முண்டமாக கடந்தப்ப கூட நான் கலங்கினதில்லை. ஆனால் பிடிக்கலன்னு இப்போ ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தியா? என்னடா வாழ்க்கை இதுன்னு தான் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னை காதலிச்ச பிறகு தாண்டி வாழணுங்கிற ஆசையே வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்தப்பெல்லாம் லீவ் முடிஞ்சிருச்சேன்னு நான் வருத்தப்பட்டதே இல்லை. ஆனா இப்ப வலிக்குது. நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்னு மலையில இருந்து குதிச்சோ இல்ல மருந்து குடிச்சோ செத்து போயிடுவோன்னு மட்டும் நினைச்சிடாத. உன்னை சேராம இந்த கட்டை தீயில போட்டாலும் வேகாது. சும்மா ஏதோ பேச்சுக்கு சொல்லுதம்னு நினைக்காத. நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன். வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தா அது உன் கூட தான். அது ஒரு யுகமா இருந்தாலும் சரி, ஒரு பொழுதா இருந்தாலும் சரி. இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டி. இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டி. இந்த குளிர், காற்று, மலை, மேகம், தென்றல், காடு எல்லாமே அவளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்பதான் எனக்கே புரிஞ்சிச்சு, இயற்கையே காதலர்களுக்கான தூதுவர்கள் தான். அப்போ அவள் காலேஜ் போயிட்டு இருந்தா. மனசுக்குள்ள 1000 கற்பனைகள். ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தில் நான் இருந்தாலும் அவள் என் கூடவே இருந்தா. துப்பட்டாவில் இருந்த அவளோட வாசனை எனக்குள்ள என்னென்னமோ பண்ணுச்சு. ஏ செந்தூரு, ஏயா மூடி படுத்திருக்க? ஒன்றும் இல்லை அப்பத்தா. இளவு கூப்பங்காடை வேற மறந்துட்டேன். வர வர இளவு கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. உன் கூட யாரோ படுத்திருக்க மாதிரியே தெரியுது. இப்ப மட்டும் உங்க அப்பத்தை பாத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? கல்யாணம் ஆயிருக்கும். மூஞ்சிய பாரு. விடுங்க, நான் போறேன். சூடம் அவன் கூட விட்டுருதான். அதெல்லாம் முடியாது. முதல்ல தாவணி விடுங்க. ஏய், ஒரு டீயாவது போட்டு கொடுத்துட்டு போடி. அப்பத்தா வந்து அவ்வளவுதான். அதெல்லாம் வர லேட் ஆகும். நீ போய் போடு. சரியான இம்சை. என் மூச்சு குத்து இங்க பாரு. நீ அடிக்கடி மூச்சு குத்துன்னு வந்தது இதுக்கு தானே? உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன கதியாகும்? ஏ மாப்ள, இவனா என்னதாயி உனக்கு அடிக்கடி மூச்சு குத்து வந்துருது? பார்த்து பதனமா வேலை செய்யணும் தாயி. ஏ செந்தூரு, போய் ஒரு வாகை கம்பை வெட்டிட்டு வாடா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அண்ணனுக்கு எல்லாம் தெரியும். ஏ கழட்டிச்சிருக்கே, இதுக்கு தான் இப்படி பண்ணியாக்கும். 2 பேரும் ஜோடியா கேரளா வரைக்கும் வந்துட்டாங்க. இப்பதான் மூடி மறைக்கலாம். வா வா, வந்து கிழக்கு பார்த்து நெல்லு. இல்ல துறைச்சி அந்த தாம்பளத்தை எடுத்துட்டு வா. இதெல்லாம் எனக்கு எதுக்கியா?
எனக்குன்னு வேற யார் இருக்கா? நீ தானே இருக்க பணத்தை குடி. என்ன 2 ரோஸ் மில்க். எனக்கு ரோஸ் மில்க் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, உனக்கு சொடக்கு போடுறது கூட பிடிக்கும்ல? இல்லையே, பிடிக்காதே. இப்ப பிடிக்கும் பாரு. ஏய், வலிக்குது, விடுங்க. ஆ, என்ன தினசு தினசு சொடக்கு போடுதீங்க? இதுக்கு எப்படின்னா இப்ப பாரு. ஆ! ஏய் இரு இரு. Ha